ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு, இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். பிரச்சனையே இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, இன்னல்களை தீர்க்கக்கூடிய, தடைகளை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய நிறைய மந்திரங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான மந்திரமாக கருதப்படுவது இந்த மந்திரம்தாங்க. காரணம், சிவபெருமானே முருகனுக்காக அருளிய மந்திரம்தான் இந்த மந்திரம். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை காலையில், அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் முதல்ல உங்கள் பூஜை அறையில் உள்ள விநாயகரை வணங்கிடுங்க. பிறகு முருகப்பெருமானுக்கு மண் அகலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுக்கோங்க. பிறகு இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து சொல்லுங்க. ஓம் நமோ குமாராய நமக, ஓம் நமோ குமாராய நமக, ஓம் நமோ குமாராய நமக அப்படின்னு 108 முறை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் கையில் திருநீரை வச்சுக்கிட்டே சொல்லுங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு திருநீரை டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் இந்த திருநீரை உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. இந்த திருநீரை நம்ம நெத்தியில் வச்சுட்டு வர்றதால நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள், இன்னல்கள் எல்லாம் நீங்கி மேலும் நம்மளுடைய நோய்களை தீர்க்கும் மருந்தாகவும் திகழும். மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்கிறேங்க. ஓம் நமோ குமாராய நமக அப்படின்னு ஒரு வரி மந்திரந்தாங்க. இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் பிரம்ம முகூர்த்த வேலையில் 108 முறை நிறுத்தி நிதானமாக சொல்லி வாருங்க. நம்மளுடைய முருகப்பெருமான் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை, இன்னல்களை, தடைகளை நீக்கி உடல் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் உயர்த்தி காட்டுவார் நம்ம முருகப்பெருமான். ஓம் நமோ குமாராய நமக.